வாழ்க்கை. இடிந்து விழும் நிலையில் வீடுகள் இருக்க உயிரை உள்ளங்கையில் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நொடியும் வாழும் அவலம். கண்ணுக்கு தெரியாத பயம் ஒரு புறம், உறக்கமில்லாத இரவுகள் மறுபுறம். விடியலுக்காக காத்திருக்கும் சிறுத்தங்கல் ஹரிஜன காலனி மக்களின் பரிதாப நிலை இது. அவர்கள் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்கள் குடியிருப்பதற்காக வீடுகள் இல்லாமல் சிரமப்பட்ட சூழ்நிலையில் 1988ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைந்த குடியிருப்பு திட்டத்தின் மூலம் அனைவருக்கும் வீடுகள் கட்டி கொடுக்கும் ஒரு முன்னோடி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த திட்டத்தின் வாயிலாக சிறுத்தங்கல் ஹரிஜன காலனி உட்பட பல்வேறு பகுதிகளில் தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. இந்த நிலையில் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பிஎன்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட சிறுத்தங்கல் ஹரிஜன காலனியைச் சேர்ந்த 25 குடும்பத்திற்கு தொகுப்பு வீடுகள் வழங்கி சுமார் 40 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் வலுவிழந்த குடியிருப்புகளை பராமரிக்க முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த குடியிருப்புகளுக்கு வருவாய்த்துறையினர் முறையாக பட்டா வழங்காததால் தொகுப்பு வீட்டை பராமரிக்க முடியாமலும் புதிதாக வீடு கட்ட முடியாமலும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வரும் நிலையில் மேற்கூரை சரிந்து விழுந்து வருகிறது. மழை காலங்களில் மேற்கூரை கலவைகள் பெயர்ந்து விழுந்து வருவதால் எலும்புக்கூடுகளாக கம்பிகள் அதிக அளவில் காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் உயிருக்கு பயந்து தூக்கத்தை தொலைத்து வசித்து வரும் குடியிருப்பு வாசிகள் குடும்பத்துடன் பாதுகாப்பற்ற முறையில் வீதியில் உறங்கும் அவல நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வரும் அப்பகுதி மக்களுக்கு தமிழக அரசு முறையாக பட்டா வழங்கி பிரதம மந்திரியின் தொகுப்பு வீடு கட்டும் திட்டத்தில் புதியதாக வீடுகளை கட்டிக்கொள்வதற்கு அரசு முன்வர வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது அப்பகுதி மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான முன்னேற்பாடு பணிகளை வருவாய்த்துறை மேற்கொண்டு வருவதால் விரைவில் அவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அதன் பிறகு பிரதம மந்திரியின் தொகுப்பு வீடு கட்டும் திட்டத்தில் அவர்களுக்கு நிதி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். வீடுகள் சரிந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு முன்பாக அரசு இதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் பல ஆண்டு கால எதிர்பார்ப்பாக உள்ளது.